என்னோட அலுவலகம் பாண்டிச்சேரியில் பேசிக்காக இருக்குது. அங்கே நாங்கள் 40 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம், எங்கள் அப்பாவோட காலத்துலேருந்து. ப்ளஸ் இங்கே இப்போது ஒரு 3 இயர்ஸ் வெஸ்ட்மாம்பலம் சென்னையில் தம்பியாச்சேரி ஸ்ட்ரீட்டில் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட பேசிக்கான விஷயங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸு, ஜிஎஸ்டி அப்பீல்ஸு, ஜிஎஸ்டி கேன்சலேஷன் பண்ணுறது, அது அத்தனையுமே பண்ணி தரோம். ஜிஎஸ்டி ரிலேட்டடு இன்டைரக்ட் டேக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு முகமாக கொண்டு வந்து ஒருமித்த இதுவாக ஜிஎஸ்டியாக கொண்டு வந்து கூட்ஸுக்கும் அண்டு சர்வீசஸ்க்கும் ரெண்டுத்துக்கும் டேக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பல கோணத்தில் இருந்த அத்தனை டேக்ஸும் ஒரே டேக்ஸாக கொண்டு வந்தது தான் நம்ம ஜிஎஸ்டி. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 40 lakhs கூட்ஸுக்கும் 20 lakhs சர்வீசஸ்க்கும் இது வரைக்கும் எடுக்க வேண்டாம். அதுக்கு மேற்கொண்டு ₹1 போனாலும் எடுக்கணும். 2017 ஜூலையில் வந்து இந்த ஜிஎஸ்டி 7 வருஷம் வரைக்கும் நோட்டீசஸ் கொடுக்கலாம் அப்படின்றது செக்ஷன் 73, 74 சொல்லிட்டு. நான் செக்ஷன் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, ஜிஎஸ்டின்றது நான் ஒரு கடை வச்சுருக்கேன், வெளியிருந்து வராங்க, அவங்ககிட்ட டேக்ஸ் வாங்குறேன். பொருள் விற்கும்போதோ சர்வீசஸ் பண்ணும்போதோ அவங்ககிட்ட டேக்ஸ் வாங்கி தான் கட்டுறேன். அதுக்கு அதனால தான் அது நேரடி வரியில் மறைமுக வரி. பேங்க்கு, ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் மூணுத்தையும் டேலி பண்ணால் தான் ஒரு பிஸ்னஸ் நல்ல ஸ்ட்ரென்தன் பிஸ்னஸாக, பின்னாடி விளைவுகள் எதுவும் சந்திக்க இல்லாத பிஸ்னஸாக, நல்ல ஸ்ட்ரென்தன் பிஸ்னஸாக உருவாக்குறோம் வாய்ப்பு. ஐடிசின்னு சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் ஐடிசி அப்படின்னா என்னது சார்? டேக்ஸ் அண்ட் பர்ச்சேசஸ். நான் ஒரு பொருள் வாங்குறேன், பிஸ்னஸ் அசட்டாக நான் பிஸ்னஸ்க்கு ட்ரேடிங் பண்ணுறோம், மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், இல்லைன்னா நான் சர்வீசஸ் கொடுக்கணும், என்னோட பிஸ்னஸ் ரிலேட்டடாக நான் என்ன கொள்முதல் பண்ணுறனோ அதில் நான் வரி கட்டி வாங்குறேன். இது ஒரு பெரிய பிரச்சனையே வந்துச்சு, பேப்பர்லேயும் வந்துச்சு. பிஸ்னஸ் பில்டிங்கு, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு எல்லாருமே ஆர்சிஎம் கட்டணுமா, டேக்ஸ் கட்டணுமா, அது கட்டணாக்கா கேஷாக தான் கட்டணுமா, என்கிட்ட தான் ஐடிசி லெஜருக்கு நிறைய இருக்குது, என்னோட ஜிஎஸ்டி நிறைய உள்ளார இருக்குது, நான் வாங்கிட்டு கொண்டாந்து ஜிஎஸ்டி இருக்கும்போது நான் ஏன் தனிப்பட்ட முறையில் கட்டணும்? இந்த லேண்ட் ஓனர் ரிஜிஸ்டர்டாக இல்லாத இருக்கிற பட்சத்தில் யார் அங்கே கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறாங்களோ பிஸ்னஸ்க்காக, அவங்க ரிஜிஸ்டர்டாக இருக்கிற பட்சத்தில் ஓனர், இந்த கூட்ஸ்க்கு இவங்க தான் ஓனர்ன்றத நம்ம ஒரு பொறுப்பெடுத்து பண்ணுறதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. இப்போ ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் வண்டி போகும்போதே அதனால் பையர் அதில் எதுவுமே செய்ய முடியும். அதனால் பையருக்கு ஐடிசியில் கையை வைக்கிறதுக்கு வேலையே கிடையாது. சப்ளையர் என்ன ஜிஎஸ்டிஆர் 1 போடுறாங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ண வேண்டியதான். 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் பண்ணலாம், அதுக்கு மேற்கொண்டு பண்ணக்கூடாது அப்படின்ற போல சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி பேசிக்காக பிஸ்னஸ் பண்ண போகிறோன்னும்போது அவங்க ஃபஸ்ட்டு என்னென்னலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமோ, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு ஆடிட்டர்கிட்ட போகும்போது அவங்க இதெல்லாம் வேணும். பேசிக்கலாக ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஃபோட்டோஸ், என்ன பர்பஸ்க்காக எடுக்கணுன்றது ஒரு தெளிவு வேணும். எனக்கு கரண்ட் அக்கௌண்ட் வேணும், கரண்ட் அக்கௌண்ட்டில் கேட்குறாங்க, ஜிஎஸ்டி வேண்டியதில்லை, 20 லட்சம் அங்கே சொல்லணும். இல்லை வேணும்னு சொன்னானாக்கா ஓகே, வெண்டார் வேணும், எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் வேணும், நமது தேவைக்கு என்னன்னு பார்த்துட்டு ஜிஎஸ்டி வேணும்னு பார்த்துட்டு எடுக்கணும். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஆர்எஸ் அண்ட் கோவோட சிஇஓ விஆர்எஸ் நீலகண்டன் தான் இருக்காரு. இவரை பற்றி சொல்லணும்னா, இவர் ஒரு ஆண்டர்பிரனர், எஜுகேட்டர், மோட்டிவேட்டர், இந்த மாதிரி பன்முகம் கொண்ட ஒரு நபர். இவர்கிட்ட இன்னைக்கு ஜிஎஸ்டி பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எஸ் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு மேடம். நல்லா இருக்கு மேடம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஸோ இன்னைக்கு நான் ஜிஎஸ்டி பற்றி நிறைய தெரிஞ்சுக்க போறேன் உங்களுக்கு. எஸ் மேடம். ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி அப்படின்னா என்னது சார்? பழைய காலத்தில் இந்த வேட்டு, சென்ட்ரல் எக்ஸைஸ், கஸ்டம்ஸு, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்தது. அதனால் டிஃப்ரெண்ட் கம்ப்ளைன்சஸாக இருந்தது. வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய நெருக்கடியாக இருந்தது. நிறைய கம்ப்ளைன்சஸ், நிறைய டிபார்ட்மெண்ட் பார்க்கணுன்ட்டு. அதனால் எல்லாத்தையும் இன்டைரக்ட் டேக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு முகமாக கொண்டு வந்து ஒருமித்த இதுவாக ஜிஎஸ்டியாக கொண்டு வந்து கூட்ஸுக்கும் அண்டு சர்வீசஸ்க்கும் ரெண்டுத்துக்கும் டேக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பல கோணத்தில் இருந்த அத்தனை டேக்ஸும் ஒரே டேக்ஸாக கொண்டு வந்தது தான் நம்ம ஜிஎஸ்டி. ஓகே, இந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது எல்லாருக்குமே அவசியமா? இதுல ஏதாவது லிமிட் இருக்கா சார்? இது நல்ல கேள்வி மேடம். இது நிறைய பேர் கேட்குறாங்க இந்த கேள்வி. எல்லாருமே ஜிஎஸ்டி எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலாக கன்சியூமர்லாம் எடுக்க மாட்டாங்க, பர்சனல் அசெட் விற்கிறவங்களாம் எடுக்க மாட்டாங்க, பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கிறவங்க மட்டும்தான் எடுப்பாங்க. பியூர்லி எக்ஸம்டட் பண்ணுற சர்வீசஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்ன்றது தான் ஜிஎஸ்டி. அப்போ கூட்ஸோ சர்வீசஸோ பியூர்லி எக்ஸம்டடாக இருக்கிற பட்சத்தில் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வேண்டாம், எத்தனை கோடி பண்ணினாலும் வேண்டாம். ஆனால் நம்ம டேக்ஸபிள்னு ஏதாவது ₹1 அப்படி பண்ணால் கூட ஆல் இண்டியா பேன் பேசிஸ் படி நம்ம கூட்ஸோ கூட்ஸ் டேக்ஸபிளாவோ இல்லை சர்வீசஸ் டேக்ஸபிளாவோ பண்ணுற பட்சத்தில் நம்மளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் தேவைப்படுது. அதுலேயும் நம்ம ஆரம்பத்துலேருந்தே எடுக்கின்ற அவசியம் கிடையாது. கவர்மெண்ட் ஒரு சின்ன சின்ன ஸ்லாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேரளா, பாண்டிச்சேரி எடுத்துட்டாக்கா 20 lakhs கூட்ஸுக்கும் 20 lakhs சர்வீசஸ்க்கும் நீங்கள் டேக்ஸபிளே பண்ணினா கூட எடுக்கின்ற அவசியம் இல்லை. ஆனால் ஆல் இண்டியா பேன் பேசிஸ் படி நம்ம டர்ன் ஓவர்ன்றதை பார்த்துக்கணும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 40 lakhs கூட்ஸுக்கும் 20 lakhs சர்வீசஸ்க்கும் இது வரைக்கும் எடுக்க வேண்டாம், அதுக்கு மேற்கொண்டு ₹1 போனாலும் எடுக்கணும். அதனால் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டு, இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டர்ன் ஓவர்
ஆல் இண்டியா பேன் பேசிஸில் ஏறி இருக்கா பார்த்துட்டு ஏறி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எடுக்க வேண்டும். சூப்பர் சார், ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ ஜிஎஸ்டி பதிவு எடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? மாதந்தோறும் இதுக்கு வந்து ரிட்டர்ன் தாக்கல் செய்யணுமா? இதோட விளைவுகள் என்னவா இருக்கும்? ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டு ரொம்ப பேர் தாக்கல் செய்யாமல் இருக்காங்க. நம்ம வந்து ஒரு வெண்டார் கோடு வேணும், பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், எம்எஸ்எம்இ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜிஎஸ்டி எடுத்துட்டு ரிட்டர்ன் தாக்கல் செய்ய விட்டுறாங்க. இது என்னன்னாக்கா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்தா போதும், நமக்கு நம்பர் வந்தா போதும் அப்படின்னு இருக்காங்க. இதனோட விளைவுகள் ரொம்ப பெருசா இருக்கும். எனக்கு வட்டி, தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதமும் பேசிக்கலா 3ஆ பிரிக்கலாம். சப்ளையர், ரெசிபியன்ட், இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ளையர்னாக்கா நான் விற்கிறேன், நீங்க வாங்குறீங்க. நான் பிஸ்னஸ் ரிலேட்டடாக விற்கிறேன் போது எனக்கு ஜிஎஸ்டி தேவைப்படுது. அந்த 40 lakhs 20 lakhs அது மாதிரி வந்துடுறேன். நான் ஜிஎஸ்டி எடுத்துட்டேன் போது நான் டேக்ஸ் இன்வாய்ஸாக போட்டு வாங்குற அமௌண்ட்டை கட்டணும். அது நில்லா இருந்தாலும் நில்லுன்னு ரிப்போர்ட் பண்ணணும், அமௌண்ட்டாக இருந்தாலும் அமௌண்ட் ரிப்போர்ட் பண்ணணும். இதை நம்ம பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் பண்ணிட்டா சந்தோஷம். பண்ணாத பட்சத்தில் என்னன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி எல்லாம் ஏறிக்கிட்டே போகும், நம்ம பார்க்காம விட்டுடுவோம். அதேமாதிரி கேன்சல் பண்ணும்போதும் க்ளோஸ் பண்ணும்போதும் ஃபைனல் ரிட்டர்ன் ஒன்று இருக்குது, அது போட்டு க்ளோஸ் பண்ணி நம்மகிட்ட ஐடிஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணணும். அதனால் எடுத்ததுலேருந்து க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போயிட்டோனாக்கா அந்த தாக்கல்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ரிட்டர்ன்ஸ் தாக்கல்ன்றது இல்லைனாக்கா பின் விளைவுகள் அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஜிஎஸ்டி நோட்டீஸ் வருது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்களே, இது வந்து என்ன மாதிரி பிரச்சனைகளுக்கு நோட்டீஸ் வரும் சார்? 2017 ஜூலையில் வந்து இந்த ஜிஎஸ்டி 7 வருஷம் வரைக்கும் நோட்டீசஸ் கொடுக்கலாம் அப்படின்றது செக்ஷன் 73, 74 சொல்லிட்டு. நான் செக்ஷன் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா அந்த நோட்டீஸ்லேயே போட்டிருப்பாங்க. மேற்கொண்டு ஐஐடி நோட்டீசஸ் சொல்லிட்டு நிறைய வருது தமிழ்நாட்டில். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பண்ணாரி அம்மன் சுகர் மில்ஸ் அதுமாரி கேசஸ்க்குலாம் நிறைய வருது. நிறைய அதில் தவறுகளும் இருக்குது. எனக்கு ஏஐ ஜென்ரேட்டட் நோட்டீசஸ்ன்றதால அது ஐஐடி ரிப்ளே கொடுக்கணுன்றதால அது ஆஃபீஸர்களுக்கு வந்து ஆட்டோமேட்டட் ஜென்ரேட்டட்ன்றதால அந்த நோட்டீஸ் அப்படியே அந்த டேக்ஸ் பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அந்த நோட்டீஸில் இருக்கிறது நம்மளுக்கும் ஒத்து போகுதா, நம்ம சரியான தகவல் தான் கொடுத்துருக்கோமா, அந்த நோட்டீசஸ் நம்மளுக்கு உகந்ததா, நம்ம சரியான கம்ப்ளைண்ட்ஸஸ் கொடுத்துருக்குமான்றது சொல்கிறது அந்த நோட்டீசஸ் இஸ் ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன், ஒரு இன்டிமேஷன். நீங்கள் இந்த தவறுகள் பண்ணிருக்கீங்க, இந்த டிஸ்கிரிபன்ஸ் இருக்குது, இந்த மிஸ்மேட்ச் இருக்குது, உங்கள் சப்ளையர் சொல்லியிருக்காரு நீங்கள் அதை ரிப்போர்ட் பண்ணல, நீங்கள் சொல்லியிருக்கீங்க சப்ளை ரிப்போர்ட் பண்ணல, அப்போ யார் டேக்ஸ் கட்டணுன்றத ஒரு இன்டிமேஷனாக கொடுக்குறது அந்த நோட்டீஸஸ். அந்த நோட்டீஸஸ்க்கு ரிப்ளை கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனாக்கா ஒருவேளை நம்ம கொடுத்தோம் ஆஃபீஸர் ஒத்துக்கலைன்ற பட்சத்தில் அதுக்கு மேல்முறையீடு அப்பீல்ஸ் அதுக்கும் வாய்ப்பு உண்டு. அப்படியே ஹை கோர்ட் வரைக்கும் போகலாம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகலாம். அதனால பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸு, பிரின்சிபிள்ஸ் ஆஃப் அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட் இதெல்லாம் நிறைய எல்லா லாவிலையுமே உண்டு. அதே லா இதுலேயும் ஃபாலோ பண்ணப்படுகிறது. அதனால உங்களோட உரிமைகள் எல்லா இடத்துலையுமே இருக்குது. என்னோட கணக்குகள் கரெக்டாக இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் முறையிடலாம், தவறு இல்லை. மேல் முறையீடு போயிட்டே இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நோட்டீஸஸ்க்கு ரிப்ளை பண்ண வேண்டியது ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்த அத்தனை பேருக்கும் ஒரு முக்கியமான கடமையாக இருக்கும். ஓகே, இப்போ ஜிஎஸ்டிக்கும் ஐடிக்கும் சம்மந்தம் இருக்கா சார்? நிச்சயமா இருக்கு. அதாவது இன்கம் டேக்ஸ்ன்றது ஒரு டைரக்ட் டாக்ஸஸ் மாதிரி. என்னோட பர்சனல் இன்கம்லேருந்து நான் பே பண்ணுறது இன்கம் டேக்ஸ். ஜிஎஸ்டின்றது நான் ஒரு கடை வச்சிருக்கேன், வெளியிலேருந்து வராங்க, அவங்ககிட்ட டேக்ஸ் வாங்குறேன். பொருள் விற்கும் போதோ சர்வீசஸ் பண்ணும்போதோ அவங்ககிட்ட டேக்ஸ் வாங்கி தான் கட்டுறேன். அதுக்கு அதனால தான் அது நேரடி வரியில் மறைமுக வரி. அது இந்த ரெண்டுத்துக்குமே உண்டான்னும் போது நம்ம எப்படியும் பேங்க் டிரான்சாக்ஷன் தான் பண்ணுவோம். ஒரு லிமிட் எல்லாம் இருக்கும், ஒரு 20,000 10,000 இதெல்லாம் கேஷ் டீலிங் பண்ணணும், அதுக்கு மேலே கேஷ் டீலிங் பண்ணக்கூடாது அப்படின்றது. அப்போ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னும் போதும் இன்கம் டேக்ஸும் ஜிஎஸ்டியும் ஏஏ டூல் இப்போ எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறாங்க, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதனால என்னன்னாக்கா இவங்க 2 பேருமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இந்த 2 டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் இல்லைங்களா, நம்ம பிளாட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம், எல்லா இன்ஃபர்மேஷனும் ஜிஎஸ்டிக்கும் வருது, இன்கம் டேக்ஸ்க்கும் வருது. அப்போ நம்ம பேங்க்கு, ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் 3த்தையும் டேலி பண்ணாதான் ஒரு பிஸ்னஸ் நல்ல ஸ்ட்ரென்தன் பிஸ்னஸாக, பின்னாடி விளைவுகள் எதுவும் சந்திக்க இல்லாத பிஸ்னஸாக, நல்ல ஸ்ட்ரென்தன் பிஸ்னஸாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால இன்கம் டேக்ஸும் ஜிஎஸ்டியும் கண்டிப்பாக கம்பேர் பண்ணணும். பேங்க்ல என்னென்னலாம் அமௌண்ட் விழுதோ அதுக்கு உண்டான சேல்ஸ் பில் போட்டுட்டோமா, இல்லைன்னா அது லோன் தானா, இல்லைன்னா அதுக்கு உண்டான விளக்கங்கள் வச்சிருக்குமான்றதை ஒரு டீலர் பார்க்கணும். அதை ஆடிட்டர் மூலியமாகவும் செய்து கொள்ளலாம். ஓகே சார், இப்போ நீங்க வந்து ஜிஎஸ்டி விளைவா என்ன மாதிரியான சர்வீஸ் வந்து கொடுக்குறீங்க? உங்களுடைய அலுவலகம் எங்க இருக்கு? என்னோட அலுவலகம் பாண்டிச்சேரியில் பேசிக்காக இருக்குது. அங்கே நாங்கள் 40 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம், எங்கள் அப்பாவோட காலத்துலேருந்து. ப்ளஸ் இங்கே இப்போ 3 இயர்ஸ் வெஸ்ட் மாம்பலம் சென்னையில் தம்பியாச்சேரி ஸ்ட்ரீட்டில் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட பேசிக்கான விஷயங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸு, ஜிஎஸ்டி அப்பீல்ஸு, ஜிஎஸ்டி கேன்சலேஷன் பண்ணுறது, அது அத்தனையுமே பண்ணி தரோம். ஜிஎஸ்டி ரிலேட்டடு ப்ளஸ் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்ஸ் பண்ணுறோம், ப்ளஸ் அக்கௌண்ட்ஸ் ரைட்டிங் அத்தனையுமே பண்ணுறோம். நல்ல சிறப்பான சர்வீசஸை பண்ணுறோம். இது எங்களுக்கு 40th இயர் செலிப்ரேஷன் கொஞ்சம் ஆஃபர் நிறைய கொடுத்துருக்கோம். இந்த வாட்டி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு, வர பட்சத்தில் நாங்கள் சிறப்பாக பண்ணி கொடுப்போம். சூப்பர், இவ்வளோ அழகா ஜிஎஸ்டி பத்தி எக்ஸ்பிளைன் பண்றீங்களே. நீங்க ஜிஎஸ்டிக்கு தனியா கிளாஸஸ்லாம் எடுக்கிறீங்களா? எடுக்கிறோம். 2021 கிட்டத்தட்ட கொரோனா காலத்துலேருந்து
நிறைய அமெண்ட்மெண்ட் வருது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1700 அமெண்ட்மெண்ட் வந்துடுச்சு. ரொம்ப ஷார்ட் பீரியட்ல நிறைய அமெண்ட்மெண்ட் வந்து ஆக்ட் இதுவாக தான் இருக்கும். அப்போ நம்ம எங்கே போகிறது, யார்கிட்ட கற்றுக்கிறதுன்னு தெரியாது. அதுவும் கொரோனா காலத்துலலாம் வெளியில் போக முடியாது. அப்போ நிறைய ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனர்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு 60,000-70,000 பேர் இருப்பாங்க. அவங்க கணக்கு புள்ளியிலேருந்து வந்திருக்கலாம், நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம், ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வரும்போது எப்படி படிக்கிறது, அது எப்படி கிளைண்ட்டுங்களுக்கு சொல்கிறது, டேக்ஸ் பேருக்கு எப்படி சொல்கிறதுன்றதோட பொறுப்பு நம்மகிட்ட தான், எங்ககிட்ட தான் இருக்குது. டேக்ஸ் பேர்கிட்ட எப்படி சொல்கிறதுன்றது அது மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாத போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு சிஏஓ சிஎஸ்ஐ வச்சு நம்மளும் ஏன் ஒரு கிளாஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் பேசிக்கலாக சிஏ ஃபைனல் படிச்சுட்டு இருக்கேன். சரி, அதனால ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கலாம்னு பார்க்கும்போது 2021 வந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்ரி சாட்டர்டே ஈவினிங் 7 to 9 கிளாஸஸ் ஓடிட்டு இருக்கு. நல்லபடியாக குறைஞ்சபட்சம் ஒரு 100-150 பேருக்கு மேலே வராங்க. கிளாஸ் நல்லபடியாக ஓடிட்டு இருக்கு. அதில் எல்லாம் நிறைய கணக்கு புள்ளிகள் தான் வராங்க. ரொம்ப கிளாஸ் நல்லா இருக்குது. அப்டேஷன் கொடுக்குறது, இன்கம் டேக்ஸு, டேலி ரிலேட்டடு, ஜிஎஸ்டி ரிலேட்டடு அத்தனையும் கொடுக்குறோம். ப்ளஸ் சொசைட்டிஸ் ஆக்ட், பிஎஃப், இஎஸ்ஐ அத்தனையும் கொடுக்குறோம். அதனால வரவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. சூப்பர் சார். இப்போ ஜிஎஸ்டி கேன்சல் பண்ணுறது அப்படின்றது ஈஸியா சார்? ஜிஎஸ்டி கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டிரான்சாக்ஷன் அந்த லிமிட்டு சொன்னோம் இல்லைங்க, 40 லட்சம் 20 லட்சம் அதுக்குள்ளே வந்துருச்சா, இதுக்கப்புறம் நம்ம சர்வை பண்ண முடியாதா, மார்க்கெட் சர்வே பண்ண முடியாதா, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துருச்சா, இன்கம் டேக்ஸ்க்கு இதை தான் ரிப்போர்ட் பண்ண போகிறோமா, கொஞ்சம் குறைஞ்சி போச்சா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தப்போ நமக்கு தேவை இல்லை அப்படின்னாக்கா நம்ம எம்எஸ்எம்இயோ ஏதோ ஒரு கட்டாயம் தேவையில்லைன்னும் போது நம்ம கேன்சலேஷன் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துகிட்டு இல்லைங்களா, ஐடிசி எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்னு ஒன்று இருக்கும். நம்மளோட ஐடிசி எல்லாம் உள்ளார வந்திருக்கும், பிஸ்னஸ் அசெட்டோட ஐடிசி. அதில் எதுவுமே இல்லையா, அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுக்கு ரிலேட்டடான ஸ்டாக் நம்மகிட்ட பிஸ்னஸில் இருக்கா, இருந்துனாக்கா சேல்ஸ் பில் போட்டு அந்த ஐடிசியை நில்லாக்கிட்டு தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். அது நம்ம பண்ணாத பட்சத்தில் என்ன ஆகுனாக்கா, அந்த பண்ணாத ஃபால்ட்டுக்கு 10,000 பெனால்ட்டி, சிஜிஎஸ்டி 10,000, எஸ்ஜிஎஸ்டி 10,000, அது அப்படியே ஏறிங்கனே போகும். அந்த பர் டே லிமிட்டும் இருக்குது, இல்லைன்னா 10,000 பெனால்ட்டி இருக்குது. அது ரொம்ப ஹெவியாக இருக்கும். கேன்சல் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு இந்த தண்டனை வேணுமானாக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்தது ஒழுங்காக க்ளோஸ் பண்ணணும். அப்போது ஓப்பன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ எடுத்தோமோ க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அந்த ப்ரொசீஜரை கம்ப்ளைண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறது ஒரு டேக்ஸ் பேயரோட கடமை. ஓகே, இப்போ ஐடிசின்னு சொன்னீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ஐடிசி அப்படின்னா என்னது சார்? டேக்ஸ் அண்ட் பர்ச்சேசஸ். நான் ஒரு பொருள் வாங்குறேன், பிஸ்னஸ் அசட்டாக நான் பிஸ்னஸ்க்கு ட்ரேடிங் பண்ணுறணும், மேனுஃபேக்சரிங் பண்ணுறணும், இல்லைன்னா நான் சர்வீசஸ் கொடுக்கணும், என்னோட பிஸ்னஸ் ரிலேட்டடாக நான் என்ன கொள்முதல் பண்ணுறனோ அதில் நான் வரி கட்டி வாங்குறேன். அப்போ நான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கன்சியூமர்கிட்ட நான் எப்படி வரி வாங்குறனோ அதுமாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் மேன்ட்ட போய் வரி கொடுத்து தான் வாங்குறேன் அந்த பொருளை. அப்போ அந்த வரி எனக்கு சொந்தமானது, என்னோட பிஸ்னஸ் அசெட்ன்றதுனால. அப்போ நான் அந்த வரியை கழிச்சிக்கலாம். நான் என்ன விற்பனை பண்ணுறனோ அந்த வரியை இந்த கொள்முதல் வரியிலேருந்து கழிச்சிக்கலாம். இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடான ஐடிசி மட்டும்தான் எடுக்க முடியும் ஒழிய என்னோட பர்சனல் அசெட் வந்து விற்கிறேன், ஒரு என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன், அதில் ஒரு 4 லட்ச ரூபா இருக்குது ஜிஎஸ்டி, ஒரு நகை வாங்க போகிறேன் என் ஒய்ஃபுக்கு, அதில் கொஞ்சம் ஜிஎஸ்டி இருக்குது, அதெல்லாம் இதில் கழிக்க முடியுமானா கழிக்க முடியாது. பியூர்லி என்னோட பிஸ்னஸ் ரிலேட்டட் என்னவோ சேல்ஸ் என்னவோ அதுக்கு உண்டான பர்ச்சேசஸ்க்கு உண்டான இன்வர்டுக்கு உண்டான டேக்ஸ் என்ன கட்டிருக்கணும் அதை மட்டும்தான் எடுக்க முடியும். இது எப்படி எடுக்கலாம்னாக்கா, நான் ஒரு மார்ச் வரைக்கும் இருக்கிற டேக்ஸ் ஏதோ ஒன்று மறந்து போச்சு, என்னோட ஆடிட்டர் கண்டுபிடிச்சிட்டாரு, மார்ச்சில் ஒரு 2 பில்லு விட்டு போச்சுங்க, நீங்கள் இன்னும் எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னாக்கா சக்சீடிங் இயரில் நவம்பர் மந்த்து 30ஆம் தேதி வரைக்கும் எடுக்கலாம். அதனால் ஐடிசி எடுக்கல பிரச்சனை இல்லை, ஆனால் ஐடிசி அந்த டைம் லிமிட்டுக்குள்ளே எடுக்கணும். எடுக்கலனாக்கா அது கவர்மெண்ட்டுக்கு அப்ரோப்ரியேட் ஆகிடும். ஓகே, இப்போ பிஸ்னஸ் பில்டிங்க்கு ஜிஎஸ்டி ஆர்சிஎம் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார், ஸோ அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள். இது ஒரு பெரிய பிரச்சனையே வந்துச்சு, பேப்பர்லேயும் வந்துச்சு. பிஸ்னஸ் பில்டிங்கு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு எல்லாருமே ஆர்சிஎம் கட்டணுமா, டேக்ஸ் கட்டணுமா, அது கட்டினாக்கா கேஷாக தான் கட்டணுமா, என்கிட்ட தான் ஐடிசி லெட்ஜரில் நிறைய இருக்குது, என்னோட ஜிஎஸ்டி நிறைய உள்ளார இருக்குது, நான் வாங்கினதுக்கு உண்டான ஜிஎஸ்டி இருக்கும்போது நான் ஏன் தனிப்பட்ட முறையில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, நிறைய போராட்டங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டியில் 2 விதமாக ரெகுலர் டேக்ஸ் பேர், காம்போசிஷன் டேக்ஸ் பேர்ன்றாங்க. காம்போசிஷன் டேக்ஸ் பேர்னா அவங்க கை விட்டு கட்டுறது, டேக்ஸ் கலெக்ஷன் பண்ணாமல். ரெகுலர் டேக்ஸ் பேர்னாக்கா அவங்க வாங்கி கட்டுறவங்க. இப்போ வாங்கி கட்டுறவங்களுக்கு மட்டும் போதும், காம்போசிஷன் டேக்ஸ் பேருக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு விஷயம். அப்போ ரெகுலர் டேக்ஸ் பேர் மட்டும் இந்த ஆர்சிஎம் கட்டணும். கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி கட்டணுமா அப்படின்போது அந்த லேண்ட் ஓனர் ரிஜிஸ்டர்டாக இல்லாத இருக்கிற பட்சத்தில் யார் அங்கே கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறாங்களோ பிஸ்னஸ்க்காக அவங்க ரிஜிஸ்டர்டாக இருக்கிற பட்சத்தில் அவங்க தான் ஆர்சிஎம்மாக கட்டணும். ஆர்சிஎம் மீன்ஸ் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். அவங்க டேக்ஸ் கட்டிட்டு அந்த மந்த்து அந்த ஐடிஸில் கழிச்சிக்கலாம். அப்போது அதை கேஷாக தான் கட்ட முடியும், கேஷாக கட்டி தான் எடுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு போத்தீஸ் இருக்குது, இல்லைன்னா சென்னை சில்க்ஸ் இருக்குது, அவங்க ஒரு கமர்ஷியல் பில்டிங் எனக்கு அவங்க பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணணும், மந்த்லி என்ன வாடகை வருதோ அதை 18% கட்டி அந்த மந்த்து அந்த கட்டின 18% ஐடிசியாக கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். கிளைம் பண்ணிக்கொள்ளலாம் அவங்க கட்ட வேண்டிய அவுட்புட் டேக்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது காம்போசிஷன் டேக்ஸ் பேருக்கு மட்டும்
கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் வேண்டாம் சொல்லிட்டாங்க. அதனால இந்த தேதிக்கு காம்பல்சரி டேக்ஸ் பேருக்கு வேண்டாம். ஓகே சார். இப்போ ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் வண்டியில வந்து பொருட்கள்லாம் எடுத்து செல்லும் போது என்னென்ன நம்ம வச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா என்னென்ன தண்டனை கிடைக்கும்? அருமையாக கேட்டீங்க மேடம். அதாவது மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வாய்ஸ், இவே பில், இது பெரிய கான்செப்ட்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான விஷயம் தான். இப்போ நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்த பிறகு உள்ளார போனாக்கா இவே போர்ட்டல், இன்வாய்ஸ் போர்ட்டல் இருக்கும். அதாவது சென்ற வருஷத்தில் ஏதாவது ஒரு வருஷத்தில் நம்ம 5 கோடி தாண்டி இருந்தால் இன்வாய்ஸ் பண்ணணும். அதே மாதிரி டாக்ஸபிள் குட்ஸுக்கோ எக்ஸம்டட் குட்ஸுக்கோ என்னென்ன எக்ஸம்டட் குட்ஸுக்கு இவே பில் வேண்டாம், டாக்ஸபிள் குட்ஸ்க்கெல்லாம் போடணும். யார் போடணும் போடக்கூடாதுன்றது உள்ளார இருக்க கைட்லைன்ஸ் பார்த்துட்டு இன்வாய்ஸும் இவே பில்லும் போட்டால் தான், இன்வாய்ஸ் போட்டால் தான் அந்த யார் சப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட டேக்ஸு பர்ச்சேஸில் போய் சேரும். அப்போ இன்வாய்ஸ் எப்போ ஒரு ஆளுக்கு முக்கியமோ 5 கோடிக்கு மேலே போச்சுனாக்கா முக்கியம் சொன்னோம் இல்லைங்களா, அது போகும்போது ஐடிசி போகும் பர்ச்சேஸுக்கு. அப்போது ஒரு வண்டியில் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் போகும்போது டாக்ஸபிளாக இருக்கும்போது இவே பில், இன்வாய்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லைனாக்கா சிஜிஎஸ்ல 25,000, எஸ்ஜிஎஸ்ல 25,000 போடலாம், இல்லைன்னா 10,000 இல்லைன்னா அதுக்கு இருக்கிற டேக்ஸ் அமௌண்ட் எவ்வளவோ அதில் 200% பெனால்ட்டியாகவும் போடலாம். இது செக்ஷன் 122, 125 இதெல்லாம் செக்ஷன் சொல்லுது. அதனால் அஃபென்சஸ் அதிகன்றதுனால நம்ம வண்டியில் போகும்போது டாக்ஸபிள் குட்ஸாக இருக்கா, இதுக்குள்ளே நம்ம வந்துட்டோமா, இன்வாய்ஸ் முக்கியம், இவே பில் முக்கியம். கண்டிப்பாக நம்ம டிரைவர் தெரியாது சொன்னால் கூட நம்மளால் தப்பிக்க முடியாது. இந்த ஓனர், இந்த கூட்ஸுக்கு இவங்க தான் ஓனர்ன்றத நம்ம ஒரு பொறுப்பெடுத்து பண்ணுறதுக்காக தான் அதை சொல்லியிருக்காங்க. இப்போ ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால வண்டி போகும்போதே இதில் இருக்கா இல்லையா, இந்த பொருள் பிஸ்னஸ் ரிலேட்டடா, இதுக்கு இன்வாய்ஸ் போட்டிருக்காங்களா, இவங்க ரிஜிஸ்டர்டா, இவங்க க்ளோஸ்டுன்னு போட்டுட்டு இன்வாய்ஸ் எல்லாம் போட முடியாது. இன்னொன்று நம்ம இன்வாய்ஸை இவே பில்லை போடலனாக்கா நம்ம ரிட்டனே ஃபைல் பண்ண முடியாது. 3 மந்த்துக்கு அப்புறம் பிளாக் ஆகிடும், அடுத்தடுத்த மாதம் பிளாக் ஆகிடும். அதனால் நம்ம இன்வாய்ஸை இவே பில்லை கண்டிப்பாக போடணும். ரிட்டன் கம்பல்சரியாக அந்தந்த மந்த்து ஃபைல் பண்ணணும். பண்ணலனாக்கா இவே பில்லெல்லாம் பிளாக் ஆகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டியூன் பண்ணிக்கினே வராங்க. எல்லாமே கரெக்டாக கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணணுன்றதை டியூன் பண்ணின்னு வராங்க ஜிஎஸ்டி போர்ட்டலில். ஓகே. இப்போ இதுல வந்து தவறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா சார்? நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. அதாவது தவறு, தப்பு அப்படின்னு 2 இருக்கு. தவறுனாக்கா எரர், தப்புனாக்கா மிஸ்டேக். தவறுக்கு என்னைக்குமே மன்னிப்பு உண்டு, எரர் இஸ் ரெக்டிஃபைபிள், பட் மிஸ்டேக் இஸ் பனிஷபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா சட்டத்திலுமே உண்டு, இதுலேயும் அதே மாதிரி உண்டு. இப்போ நான் ஜிஎஸ்டி ரிட்டர்னில் ஜிஎஸ்டி 1, 2, 3 அப்படின்னு இருந்தது ஆரம்பத்தில். ஜிஎஸ்டி 1னாக்கா என்னோட சேல்ஸை பற்றி சொல்கிறது, அவுட்வேர்டு சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஎஸ்டி 2, ஜிஎஸ்டிஆர் 2 அப்படின்னாக்கா என்னோட பர்ச்சேஸு, மற்ற நான் எங்கெங்கெல்லாம் வாங்குறேன் அவங்கெல்லாம் போடுறாங்க இல்லைங்களா, அது வரும். 3Bனாக்கா இருக்கிற டிஃபரன்ஸ் இருந்துனாக்கா காட்ட போகிறேன், இல்லைனா எக்ஸஸ்ன்னு காட்ட போகிறேன். இந்த 3 வரும்போது என்னோட ஜிஎஸ்டி 1 என்னோட சேல்ஸ் காட்டும்போது நான் ஒரு இன்வாய்ஸ் நம்பர் தப்பாக போட்டுட்டேன், இல்லைனா பார்ட்டியோட ஜிஎஸ்டி நம்பரை தப்பாக போட்டுட்டேன், என்னோட கஸ்டமர் நம்பர் தப்பாக போட்டுனாக்கா அதுக்கப்புறம் 1A அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த 1Aல போயிட்டு நான் 3B பண்ணுறதுக்கு முன்னாடி 1Aல என்ன கரெக்ஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நான் கிரெடிட் நோட்டோ டெபிட் நோட்டோ கொடுக்கும்போது ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் சப்ளையர் தான் கிரெடிட் நோட்டோ டெபிட் நோட்டோ கொடுக்க முடியும். கிரெடிட் நோட் டெபிட் நோட்னா என்ன, நான் 1 லட்ச ரூபா சப்ளை பண்ணிடுறேன், எரானியஸாக 1.5 லட்ச ரூபா போகிறதுக்கு 1 லட்ச ரூபா போட்டுட்டேன், அந்த கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா கிரெடிட் நோட் டெபிட் நோட் கொடுக்கலாம். இன்வாய்ஸ் போடுறவங்க இன்வாய்ஸ்லேயே தான் கிரெடிட் நோட் டெபிட் நோட் போட முடியும். சப்ளையர் மட்டும் தான் கிரெடிட் நோட் டெபிட் நோட் போட முடியும், அது மட்டும் தான் செல்லும். அதனால் பையர் அதில் எதுவுமே செய்ய முடியாது. அதனால் பையருக்கு ஐடிசியில் கையை வைக்கிறதுக்கு வேலையே கிடையாது. சப்ளையர் என்ன ஜிஎஸ்டிஆர் 1ல் போடுறாங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ண வேண்டியதான் பையர். எனக்கு உண்டான ஐடிசி தானா இருக்குதா இல்லையா, ஐஎம்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லிட்டு, அதுக்குள்ளே போயிட்டு எனக்கு உண்டான ஐடிசியான்னு டிக்கெடிச்சா மட்டும் போதுமானது, அவங்களுக்கு உண்டான ஐடிசி வந்துடும். இவங்க சேல்ஸில் அது போக மிச்சது நிறுத்து அது கட்டினா போதுமானது. சூப்பர் சார். இப்போ வந்து ரீசெண்டாக ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா சார்? நிறைய இருக்கு மேடம். ஒரு 2-3 அப்டேட்ஸ் மட்டும் முக்கியமானது சொல்லிடுறேன். நிறைய விஷயங்கள் பெண்டிங்கில் இருக்குது. இப்போது அப்பலேட் ட்ரிபியூனல் சொல்கிறாங்க, நிறைய கொண்டு வர போகிறாங்க இதெல்லாம். அப்போது நிறைய கேசஸ் அப்பீலில் இருக்கும்போது நிறைய கேன்சலேஷன் பண்ணுறாங்க. ஜிஎஸ்டி எனக்கு கட்டுப்படி ஆகலைன்றா போல் நிறைய பிஸ்னஸ் தோதுப்படலை. ஐ மீன் மார்க்கெட்டிங் சர்வே சரியில்லை, சரியாக எடுக்காமல் ரொம்ப பேர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடுறாங்க, ஜிஎஸ்டி எடுக்க முடியலன்றாலும் அப்படி க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா பேக்லாக் ஆகுது, நம்ம போய் அவங்களை பிடிக்க முடியலன்ற மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா, இப்போ ரீசெண்டாக வந்தபடி 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் பண்ணலாம், அதுக்கு மேற்கொண்டு பண்ணக்கூடாது அப்படின்ற போல சொல்கிறாங்க. அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடினாக்கா 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஃபைலே பண்ண முடியாது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அது அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் ரிவோகேஷன் அப்ளை பண்ணணும், அப்பீல் போனால் தான் ரிவோகேஷன் அப்ளை பண்ணணும். அப்போ 3 வருஷத்துக்குள்ள நீங்கள் ரன்னிங் டீலராக இருக்கிற பட்சத்தில் அதிகபட்சமாக 3 வருஷத்துக்குள்ளே ரிட்டர்ன் வைக்கலாம். இது ஏன் வைக்கிறாங்க, அதுக்குள்ளே நீங்கள் பண்ணால் தான் அந்த ஐடிசி எதாவது போகாதவங்களுக்கு போகும். அது மாதிரி அந்த கரெக்ஷன் இருக்கிறது அந்த 3 வருஷத்துக்குள்ளே. இது வந்து ஒரு ரெகுலர் அசஸ்மெண்ட் மாதிரி. இப்போது ஒரு 1 லட்சம் கஸ்டமர் இருக்காங்க, ஒரு 1000 பேர் தான் ஆஃபீஸ் இருக்காங்கன்னு போது கண்ட்ரோல் பண்ண முடியாது.
அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு இதே மாதிரி ஆட்டோமேஷன் ஒன்று வரும்போது தான் 3 வருஷத்துக்குள்ளே தான் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுக்குற ஐடிசி போய் சேர்ந்துடும், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வரும்போது தான் ஆஃபீஸரையும் மிஞ்சி கொஞ்சம் எரர் தப்புகளோ ஏதோ நடக்காமல் இருக்க வாய்ப்பு உண்டு. அதனால தான் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதேமாதிரி 1A நான் சொன்னேன் இல்லைங்களா, எதை கரெக்ஷன் பண்ணணும், இதெல்லாம் ரீசனான இஷ்யூஸ், இதெல்லாம் இந்த லேட்டஸ்டான நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. சூப்பர் சார். இப்போ இறுதியான கேள்வி, இந்த ஜிஎஸ்டி வந்து இப்போ ஒருத்தவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா ஜிஎஸ்டியை பத்தி அவங்க என்னெல்லாம் சட்டங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும்? ஜிஎஸ்டி பேசிக்காக பிஸ்னஸ் பண்ண போகிறன்னும் போது அவங்க ஃபஸ்ட்டு என்னென்னலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமோ, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு ஆடிட்டர்கிட்ட போகும்போது அவங்க இதெல்லாம் வேணும். பேசிக்கலாக ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஃபோட்டோஸு, ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, இபி பில், இல்லை ப்ராப்பர் டேக்ஸ் ரெசிப்ட், இந்த 5 விஷயங்கள் கொடுக்கும்போது என்ன நம்மளுக்கு எதுக்காக தேவை இந்த ஜிஎஸ்டி அப்படின்னு யோசிக்கணும். அந்த லிமிட்டுக்குள்ளே தான் வேண்டியதில்லை, நம்ம எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி எடுக்கணுன்றது அவசியம் இல்லை. அதுதான் 40 லட்சம் 20 லட்சம் சொன்னேன். கூட்ஸ்னாக்கா 40 லட்சம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சர்வீசஸ்னாக்கா 20 லட்சம், இதுக்குள்ளே அவங்க எடுத்தாலே போதுமானது. இதை தாண்டி வரும்போது ஆல் இண்டியா பேன் பிஸ்னஸ் பண்ணி நான் இந்தியாவில் ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னோட டர்ன் இவ்வளோ தாண்டிடுச்சு அப்படின்னும் போது எடுத்தால் மட்டும் போதும். திடீர்னு உள்ளார வந்து எடுத்துட்டு கம்ப்ளைண்ட்ஸ் என்னால் பண்ண முடியல அப்படின்னும் போது பெனால்ட்டி கான்சிக்வன்சஸ் அதிகமாக இருக்கும், விலைகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்றனால அவங்களோட லிமிட்டுக்குள்ளே வந்தால் போதும். என்ன பர்பஸ்க்காக எடுக்கணுன்றது முதல் ஒரு தெளிவு வந்துடணும். எனக்கு கரண்ட் அக்கௌண்ட் வேணும், கரண்ட் அக்கௌண்ட்டில் கேட்குறாங்க, ஜிஎஸ்டி வேண்டியதில்லை, 20 லட்சம்னு அங்கே சொல்லணும். இல்லை வேணும்னு சொன்னானாக்கா ஓகே, வெண்டார் வேணும், எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் வேணும், நமது தேவை என்னன்னு பார்த்துட்டு ஜிஎஸ்டி வேணும்னு பார்த்துட்டு எடுக்கணும். எடுத்துகிட்ட பிறகு கேன்சலேஷன் பண்ணுற வரைக்கும், க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணி முடிச்சு விட்டுருணும். இல்லைனாக்கா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி அதிகமாக வரும். இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி இந்த ப்ரொவிஷன் இன்கம் டேக்ஸும் சரி, ஜிஎஸ்டியும் சரி, இன்கம் டேக்ஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டி ப்ரொவிஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னே இருக்குது, சிஸ்டம் ஜென்ரேட்டட் எல்லாத்துக்குமே. இப்போ இஎஸ்ஐ பிஎஃபாக இருக்கட்டும், கம்பெனிஸ் எம்சிஏ சொல்லுவாங்க, மினிஸ்டர் ஆஃப் கம்பெனி அஃபேர்ஸ், கம்பெனிஸ் ஆக்டில் எல்லாத்துக்குமே பெனால்ட்டி அதுவே ஆட்டோமேட்டட் ஜென்ரேட்டட்ன்றதால நம்ம அந்த கம்ப்ளைண்ட்ஸை வித்தின் த டைம் லிமிட்டுக்குள்ளே பண்ணுறது நல்லது. அதில் ஆடிட்டர் பண்ணிட்டாரு நாங்கள் நினச்சோம் அப்படின்னு சொல்லாங்க, ஃபாலோ பண்ணி ஒரு காப்பி வாங்கி வச்சுக்கணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஆஃபீஸர் வந்து கடையில் வந்து பார்த்தோன்னாக்கா ஜிஎஸ்டி நம்பர் போர்டில் இருக்கணும், ஜிஎஸ்டி நம்பர் சர்டிஃபிகேட் பின்னாடி மாட்டி வச்சிருக்கணும், அந்த கஸ்டமர் பார்க்கும்போது டிஸ்பிளே இருக்கிற மாதிரி இருக்கணும், அதில் காம்பவுண்டேஷன் ஸ்கீமாக இருந்தால் காம்பவுண்டேஷன் ஸ்கீம் டீலர்னு எழுதிருக்கணும், அந்த ஜிஎஸ்டி பில்லில் ஜிஎஸ்டி நம்பர் எழுதிருக்கணும், அதில் என்னென்ன பர்டிகுலர்ஸ் இருக்கணுமோ அது அத்தனையும் இருக்கணும். இதெல்லாம் போக ஆஃபீஸர்ஸ் வந்தாங்கன்னாக்கா அதை நம்ம காட்டணும், பில்லு கரெக்டாக போடுறாங்க, ஜிஎஸ்டி நம்பர் கரெக்டாக இருக்குது, நான் ரிட்டர்ன் ஒழுங்காக ஃபைல் பண்ணுறேன், இந்த ஆடிட் பண்ணுறேன், இந்த விளக்கங்கள் கொடுக்கணும். அவங்க வரவங்களை நம்ம தடுக்கக்கூடாது, அவங்க கேள்வி கேட்கக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது. இதெல்லாம் சட்டப்படியாக அஃபென்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, செக்ஷன் 122 அதில் சொல்லியிருக்காங்க. இத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 22 அஃபென்சஸ் சொல்லியிருக்காங்க. இது பண்ணினால் இது தப்பு நடக்கும் சொல்லிட்டு. அதனால் நம்ம அதெல்லாம் போகாமல் நம்ம கம்ப்ளைண்ட்ஸஸ் ஒழுங்காக பண்ணுற பட்சத்தில் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஜிஎஸ்டி நம்மளுக்கு ஒரு சிறந்த நண்பன் என்று நான் கருதுகிறேன். சூப்பர் சார். இப்போ காமனா வந்து மக்கள் ஜிஎஸ்டில இந்த விஷயத்துல வந்து மிஸ்டேக் பண்றாங்க, இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும், அந்த சின்ன விஷயம் உங்களுக்கு பெரிய ஆபத்தா மாறுதுன்னா என்ன சில விஷயம் சொல்லுவீங்க? பில் போடுறதாங்க. பில் போடும்போதோ நம்ம வண்டியில் கொண்டு போகும்போதோ நம்ம இன்வாய்சஸ் ஒழுங்காக கொண்டு போகிறதில்ல, இல்லைன்னா இவே பில் போகிறதில்ல, கம்ப்யூட்டர் ரிப்பேர்னுவாங்க, இல்லைனாக்கா நம்ம எடைக்கு போகிறதுக்காக போகிறோம், எடை போகிறதுக்கு அதுக்கப்புறம் நான் பில்லு போட்டுக்கிறேன். இன்னும்போது ஒரு சின்ன சின்ன ரூல்ஸு, சர்க்குலர்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஆஃபீஸர்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணும்போது அதை ஃபாலோ பண்ணி வரும்போது நம்மளும் ப்ரெஸ்கிரைப்டு டாக்குமெண்ட்ஸ் அதுக்கு பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் வச்சுருக்கணும் ஒரு மூமெண்ட்டில், இதெல்லாம் வச்சுருக்கணும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இதெல்லாம் ஒரு 7 வருஷத்துக்கு வச்சுருக்கணும், 5 வருஷத்துக்கு வச்சுருக்கணும், 6 வருஷத்துக்கு வச்சுருக்கணும் இருக்குது. இதை நம்ம ஃபாலோ பண்ணினா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அது நம்ம ஃபாலோ பண்ணாமல் சரி பார்த்துக்கலாம், போன வருஷம் தானே, பழைய ரெக்கார்டு தானே, யார் கேட்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. பேசிக்கலாக ஒரு சேல்ஸ் டாக்குமெண்ட், ஒரு பர்ச்சேஸ் டாக்குமெண்ட், ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட், இது 3 ஜிஎஸ்டி, ஐடி, பேங்க் 3 டேலி ஆகுதா, இந்த விஷயங்கள் பார்த்தாலே போதுமானது. சூப்பர் சார், ரொம்ப அழகா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி.